நீலகிரியில் வனவிலங்குகளை வேட்டையாட துப்பாக்கியுடன் ஜீப்பில் சுற்றிக் கொண்டிருந்த 5 பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். உரிமம் இல்லாத ரைபிள், தோட்டா, டார்ச் லைட் என அதிகாரிகளை அலறவிட்ட வேட்டை கும்பலின் பின்னணி என்ன? சமீப காலமாக கேரளாவில் இருந்து நீலகிரிக்கு படையெடுக்கும் சிலர் இங்குள்ள வனவிலங்குகளை வேட்டையாடி ருசிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு திரிவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளன. டூர் என்ற பெயரில் ரிசார்ட் அறைகளில் தங்கி மதுவில் மிதக்கும் கும்பல் இரவு நேரங்களிலும் அதிகாலை வேளையிலும் காட்டுக்குள் வேட்டைக்கு சென்று மான் உள்ளிட்டவற்றை சுட்டு தின்பதாக சந்தேகம் எழுந்துள்ளன. இதனால் வனத்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வேட்டையில் ஈடுபடும் கும்பலை அடிக்கடி பிடித்து வருகின்றனர். இந்த நிலையில் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள அழக்கரை கெரடா பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் கேரள மாநில ஜீப் ஒன்று சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே தனிப்படையினர் சம்பந்தப்பட்ட ஜீப்பை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்து சோதனையில் ஈடுபட்டனர். ஜீப்பில் இருந்த 5 பேரையும் கீழிறங்கச் சொல்லி சோதனையிட்ட போது அதிகாரிகள் அரண்டு போனார்கள். உரிமம் இல்லாத ரைபிள், அதற்குண்டான 45 தோட்டாக்கள், 2 ஏர்கன்கள், அதற்குண்டான ஈய தோட்டாக்கள், டார்ச் லைட், அலங்காரத்திற்காக வைக்கப்படும் பெரிய கடமான் கொம்பு உள்ளிட்டவை ஜீப்பில் இருந்து கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து மேலதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து பிடிபட்ட சூர்யா, ரோஹன், அக்ஷய், விக்னேஷ் உள்ளிட்ட 5 பேரை மாவட்ட வன அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். வனவிலங்குகளை வேட்டையாட வரும் கும்பல்கள் சமீப நாட்களாக கைது செய்யப்பட்டு வரும் சம்பவங்கள் நீலகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.